நீங்க நல்லா இருப்பீங்க. இந்த மே மாதம் 27ஆம் தேதி இந்த செவ்வாய்க்கிழமை இந்த காலையில ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நீங்க இன்னைக்கு ரொம்ப நல்லா இருப்பீங்க. கர்த்தர் உங்களை இன்னைக்கு ரொம்ப நல்லா வச்சு பாருங்க. ஏன் நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு இவ்வளவு உறுதியா நான் சொல்றேன்னா, கர்த்தர் நல்லவருங்க. நம்ம ஆராதிக்கக்கூடிய கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவருங்க. சில பேர்லாம் இப்படி சொல்லுவாங்க பாருங்களேன், அந்த மனுஷன் ரொம்ப கெட்ட மனுஷன். எந்த அளவுக்கு சொல்வாங்கன்னா, அநியாயத்துக்கு கெட்டவன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ரொம்ப அக்கிரம காரியங்களை ரொம்ப உச்சகட்டத்துல செய்யக்கூடிய ஒரு மனுஷன். நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, ஆண்டவர் அநியாயத்துக்கு நல்லவர், வாழ வைக்கிற தெய்வம், உச்சகட்ட நன்மைகளை செய்யக்கூடிய தெய்வம், நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை வர்ஷிக்க பண்ணி சூரியனை உதிக்க பண்ணக்கூடிய உத்தம தேவன், நல்ல தேவன். நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. இந்த நல்ல தேவன் உங்களை வாழ வைப்பார், உங்களை ஆள வைப்பார். அழ வைக்கக்கூடிய மனிதர்களுக்கு முன்பதாகவே நீங்கள் ஆளக்கூடிய அளவுக்கு நீங்கள் வளமாய் வாழ்ந்திருக்கும்படி அவர் உங்களுக்கு சகாயம் பண்ணுவார். இந்த காலையில இன்னைக்கு இருக்கக்கூடிய வேலைகள்லாம் எப்படி செய்து முடிக்க போறோம், அந்த காரியத்தை முடிக்கணும், அங்க போகணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப அழுத்தத்துக்குள்ளெல்லாம் போயிடாதீங்க. இந்த காலையில ஒரு புதிய கிருபை உதயமாய் இருக்கிறது. உங்களை சுமக்க, உங்களை தாங்க, உங்களை பலப்படுத்த, உங்களை குணமாக்க, உங்களுக்கு ஆரோக்கியத்தை சௌக்கியத்தை வர பண்ண, உங்களை ஆசீர்வதிக்க, உங்களுடைய தேவைகளெல்லாம் சந்திக்க. போன வருஷம் வெளிப்பட்ட கிருபை இல்ல, போன மாசம் வெளிப்பட்ட கிருபையும் இல்ல, ஏன் நேத்து கிடைச்ச கிருபையும் இல்ல. இன்னைக்கு இந்த காலையில டேடி காட் உங்களுக்கு ஒரு புதிய கிருபையை தர விரும்புறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய, என்னோடு சேர்ந்து ஜெபிக்கக்கூடிய உங்க மேல அந்த ஒரு புதிய கிருபை இன்னைக்கு நிறைவா உண்டாகுங்க. ஒருவர் இவண்ணமாய் சொன்னார், வாழ்க்கை என்பது பனை மரத்தில் ஏறுவது போல, ஏறினால் நுங்கு, சறுக்கினால் சங்கு. அப்போ வாழ்க்கையில பாத்தீங்கன்னு சொன்னா, சறுக்குனா சங்கு, சங்குனா அவர் என்ன சொல்றாருன்னா சாவுன்னு சொல்றார். யோசித்து பாருங்களேன், எத்தனை முறை சறுக்கி இருக்கும் வாழ்க்கையில. பல ஏமாற்றங்களால சறுக்கி இருக்கும், பல அவமானங்களால சறுக்கி இருக்கும். நம்பக்கூடிய மனிதர்கள் நாம் அறியாமல் நமக்கு வைத்த கண்ணிகளால சறுக்கி இருக்கும். பண கஷ்டத்தினால, மன கஷ்டத்தினால சறுக்கி விழுந்திருக்கும். எத்தனையோ சோதனைகள்ல சறுக்கி விழுந்திருக்கும். சங்கு வரலங்க, சாவு வரலங்க, தேவ கிருபை நம்மளை அழகா தாங்கிச்சிங்க. ஆகவேதான் சங்கீதக்காரன் இவண்ணமாய் சொல்லுகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 94ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல, என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. இந்த பலவீனம் என்ன ஏதாச்சும் பண்ணிருமோ, மக்கள் ஏதாச்சும் எனக்கு தீமை செஞ்சிருவாங்களோ, இந்த காரியம் ஏதாச்சும் எனக்கு எதிராக முடிஞ்சிருமோ, பயப்படவே பயப்படாதீங்க. சறுக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்தாலும் நீங்கள் சறுக்கி கீழே விழ மாட்டீர்கள். தாங்கிறதுக்கு கிருபை ஆயத்தமா இருக்குங்க. உங்களை சுமக்கிறதுக்கு, உங்களை உயர்த்துறதுக்கு இன்னைக்கு ஆண்டவர் அற்புத ரகமான கிருபைய அழகா ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். ஆகவே புறப்பட்டு முன்னேறி செல்லுங்கள். இன்றைக்கு நீங்க செய்ய வேண்டிய கடமையை சந்தோஷமா செய்யுங்க. உங்களுடைய வேலைகளை அற்புத ரகமா செஞ்சு முடிங்க. உங்க கைக்கு எது நேரிடுகிறதோ அதை பெஸ்டா பண்ணுங்க. தைரியமா முன்னோக்கி போங்க. நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. அப்பா அவருடைய அன்பு உங்க மேல அதிகமா இருக்கு. அவருடைய கிருபை போதுமானதா இருக்கு. அது அழகா உங்களை நடத்தும், அருமையா சுமக்கும், உங்களை ஆசீர்வாதமா வச்சுக்கும். இந்த நாள்லயும் உங்களுக்காக நான் விசேஷமா ஜெபம் பண்ண போறேன். இன்னைக்கு தேவனுடைய புதிய கிருபை உங்களை அழகா தாங்கி அற்புதமா உங்களை மேன்மையான பாதையில் இந்த நாளிலும் நடத்த போகிறது. நாம் ஜெபம் பண்ணுவோம். இந்த நேரத்துல இன்றைக்கு பிறந்த நாட்கள், திருமண ஆண்டுகள் காண்கின்ற பிள்ளைகளுக்காக சேர்த்து நாம ஜெபம் பண்ண போறோம். இன்று பிறந்தநாள் காணக்கூடிய சகோதரர் இ கோபி, பிரதர் எஸ் ராஜேஷ்,
பிரதர் டி ரூஃபஸ் மேன்ஷன், அன்பான பிள்ளை எஸ் ஜோசப் ஆண்ட்ரூஸ், அன்பு மகன் எம் சதீஷ், அருமை சகோதரி எஸ் காவியா கேத்ரின், இவங்களை கர்த்தர் விசேஷமாய் ஆஸ்வதிக்கும்படி, திருமண நாள் காண்கின்ற பிள்ளைகள், ஒருவேளை இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு முக்கியமான நாளா இருந்தா உங்களுக்காகவும் சேர்த்து நம்ம ஜெபம் பண்ண போறோம். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? பரலோக பிதாவே, திருக்குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சமூகத்தில் வருகின்றோம். இந்த மே மாதம் 27ஆம் தேதி இந்த செவ்வாய்க்கிழமை இந்த காலையில இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. நீர் மிக மிக நல்லவர், மிக மிக நல்லவர், மிக மிக நல்லவர். உடைய மேலான அன்பு உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும். இன்னைக்கு ஒரு புதிய கிருபையை வச்சிருக்கீங்க ஆண்டவரே. கடந்த நாட்களிலே உடைய பிள்ளைகள் பெற்ற கிருபையை போல அல்ல, இந்த காலையிலே ஒரு புதிய கிருபை உதயமாயிருக்கிறது. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உடைய தேவரகமான கிருபைகள் வெளிப்படட்டும். இன்னைக்கு வேண்டிய புதிய பலன், புதிய சமாதானம், புதிய சந்தோஷம், புதிய வெற்றி, புதிய வாழ்வு உடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் தேவனே. இந்த நாளிலும் பிறந்த நாட்கள் காண்கின்ற, திருமண ஆண்டுகள் காண்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவனாகிய தகப்பன் நீர் விசேஷமாக ஆசீர்வதிப்பீராக. ஆண்டுகளை, வருடங்களை, நாட்களை நன்மைகளால் முடிசூட்டுகிற தேவன், அற்புதமான பிள்ளைகளுக்கு நீர் தந்திருக்கக்கூடிய இந்த நாட்களை, இந்த வருஷத்தை ஆசீர்வாதத்தால, நன்மையால முடிசூட்டுங்க. வர்த்திக்க செய்து வாழ்ந்திருக்க பண்ணுங்க. மகிமை கனங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். நீங்க நல்லா இருப்பீங்க. ஆண்டவருடைய நலமான கரங்கள், மேன்மையான கரங்கள், ஆசீர்வதிக்கப்பட்ட கரங்கள் அற்புதமா உங்களை நடத்தும். தேவ சமாதானம் உங்களை பின்தொடரட்டும். நாளை காலை மீண்டும் இதே நேரம் இதே வேளை நாம் சந்திப்போம்.